ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 24/8/25 அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகா வாக்கியத்தை கேட்கலாம். பாபா தலைப்பு சொல்றார், ज्वालामुखी तपस्या द्वारा मेपन की पूंछ को जलाकर बाप दादा समान बनो, तब समाप्ति समीप आएगी. ज्वालामुखी तपस्या மூலம் தபஸ்யால ஜுவாலா இருக்கணும், அக்னி, பவர்ஃபுல் யோகா, அதான் அக்னி. நம்மளுடைய தபஸ்யா அக்னி ஸ்வரூபம் போல ஆத்மாவில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கெல்லாம் பஸ்பம் பண்ணணும், அதான் ஜுவாலாமுகி யோகா. அப்படி ஜுவாலாமுகி தபஸ்யா மூலமா நான் என்ற வாள் அனுமானுக்கு எப்படி நீளமான வாள் மாரி நான் 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 அப்படிங்கிறத எரித்து பாப் தாதாவுக்கு சமமாக ஆகுங்கள். அப்பொழுதுதான் நேரம் நெருக்கத்தில் வரும். आज अकूट अविनाशी गजानों के मालिक बाप दादा अपने चारों ओर के संपन्न बच्चों के जमा का खाता देख रहे हैं. இன்று அளவற்ற அழிவற்ற கஜானாக்களின் எஜமானன் பாப்தாதா தன்னுடைய நாலாபுறமும் உள்ள அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பிய குழந்தைகளின் கணக்கு வழக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். 3 प्रकार के खाते देख रहे हैं. 3 விதமான கணக்குகளை பாப்தாதா குழந்தைங்கள்ட்ட பார்த்துட்டு இருக்கார். ஏக் அப்னே புருஷார்த்த துவாரா சிரேஷ்ட பிரலப்து ஜமாக்கா காத்தா. ஒன்று, தான் செய்த முயற்சியின் மூலம் உயர்ந்த பலனை சேமித்துள்ள கணக்கு. दूसरा है सदा संतुष्ट रहना, संतुष्ट करना, संतुष्टता द्वारा दुआओं का खाता. ஒன்று சேமிப்பு கணக்கு, ரெண்டாவது ஆசீர்வாதத்தோட கணக்கு. தான் திருப்தியா இருந்து திருப்திப்படுத்தி எல்லாருடைய ஆசீர்வாதத்தின் கணக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறாங்க. तीसरा मनसा वचा कर्मणा संबंध संपर्क द्वारा बेहद के निस्वार्थ सेवा द्वारा पुण्य का खाता. மூணாவது புண்ணியத்தினுடைய கணக்கு. ஒன்று சேமிப்பு கணக்கு, ரெண்டாவது ஆசீர்வாதத்தோட கணக்கு, மூணாவது புண்ணியத்தின் கணக்கு. அதாவது நம்மளுடைய மனதினால், வார்த்தையினால், செயலினால், சம்பந்தம் தொடர்பினால், அதாவது பலனை எதிர்பாராமல் சேவா செய்து புண்ணிய கணக்கு எவ்வளோ குழந்தைங்க சேமிச்சிருக்காங்கன்னு 3 கணக்கை பார்க்குறார். आप सभी भी अपने 3 खातों को चेक करते ही हो. நீங்கள் ஒவ்வொருவருமே இந்த 3 கணக்கையுமே செக் பண்ணுறீங்க. तीनों खाते जमा कितने हैं वा नहीं उसकी निशानी. இந்த 3 கணக்குகள் எவ்வளவு சேமிப்பு ஆயிருக்குது அல்லது சேமிப்பு ஆகலை அப்படின்னா அதோட அடையாளம். சேமிப்பு ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதோட அடையாளம் என்னவென்றால் சதா சர்வ பிரதி தான் முக்கியமானது. அனைவருக்காக, ஸ்வயம் பிரதி தனக்காக, திருப்தியினுடைய சொரூபம் மற்றும் அனைவருக்காக சுப எண்ணங்கள், சுப ஆசைகள் மற்றும் எப்போதுமே தன்னைத்தானே மகிழ்ச்சி நிரம்பிய அதிர்ஷ்டசாலி ஸ்திதியின் அனுபவம் செய்தல். இதுதான் சேமிப்பு கணக்கினுடைய அடையாளம். அதாவது இந்த 3 கணக்கு சேமிப்பு பண்ணியிருக்கோன்னா அவங்க இப்படி தான் இருப்பாங்க. तो चेक करो दोनों खाते की निशानियां स्वयं में अनुभव होती है. பாபா சொல்றாங்க, இந்த 3 கணக்குகள் எவ்வளோ எனக்குள்ளார இருக்குங்கிறதுக்கான அடையாளங்கள், இதை நீங்க அனுபவம் செய்றீங்களா? इन सर्व गजनों को जमा करने की चाबी. இந்த பொக்கிஷத்தை சேமிப்பு செய்வதற்கான ஒரு சாவி இருக்கு பாபாட்ட. நிமித்த பாவ், நிர்மான் பாவ், நிஸ்வார்த் பாவ். நான் நிமித்தம் அப்படிங்கிற எண்ணம், நான் கருவி, நிமித்தம். பாபா தான் எல்லாமே செய்பவர். ரெண்டாவது நிர்மான் பாவ், பணிவுத்தன்மை, எப்போதுமே அந்த பணிவு. மூன்றாவது நிஸ்வார்த்து பாவ், சுயநலம் இல்லாத பாவனை, எந்த பலன் எதிர்பாராத பாவனை. இது 3
சாவி. எதுக்கு சாவி? எல்லா பொக்கிஷத்தை சேமிப்பதற்கான சாவி. செக் கர்த்தே ஜாவோ. இப்போ நீங்கள் செக் பண்ணிட்டே போங்க. சாபி கா நம்பர் பத்தா ஹே? சாபி கா நம்பர் ஹே 3 பிந்தி. அந்த சாவியை போகிறதுக்கு நம்பர் இருக்கு. நம்பர் லாக் சாவி அது. அது தெரியுமா? 3 புள்ளி. 3rd டாட். एक आत्मा बिंदी, दूसरा बाबा बिंदी, तीसरा ड्रामा का फुल स्टॉप बिंदी. आप सभी के पास चाबी तो है ना? 3 சாவி உங்கள்கிட்ட இருக்கா? ஒரே கொத்தில், சாவி கொத்தில் 3 சாவி இருக்கா? ஒன்று நான் ஆத்மா புள்ளி, மற்றொன்று பாபா புள்ளி, மூன்றாவது டிராமா புள்ளி. இது சாவி கொத்தில் வச்சிருக்கீங்களா? கஜானை கோ கோல்கர் தேக்தே ரஹதே ஹோ. ஒவ்வொரு சாவியும் போட்டு பொக்கிஷத்தை திறந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்களா? விருத்திக்கு விதி ஹே. சரி, எவ்வளோ பொக்கிஷம் இருக்குது, அதை விருத்தி பண்ணுறதுக்கு வழி தெரியுமா? திடத்தன்மை. எவ்வளோ அழகாக பேசுகிறார் பாருங்க பாபா. दृढ़ता होगी तो किसी भी कार्य में संकल्प नहीं चलेगा, होगा या नहीं. உங்களுக்கு மனசில் உறுதி இருந்தால் பாபா தான் நடத்துகிறார், செய்கிறார். இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகமே உங்களுக்கு வராது. நடந்தேறிய தீரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு தானாகவே ஏற்படும். இப்படி நடந்துருமா, இப்படி நடக்குமா நடக்காதா, இவங்க இப்படி செஞ்சிருவாங்களா செய்ய மாட்டாங்களா, நம்பலாமா நம்பக்கூடாதா, இந்த டவுட்டே வராது. திடத்தன்மை உடையவர்கள் நிச்சய புத்தியுடனும் நிக்ஷிந்தாகவும் நிச்சயிக்கப்பட்ட அனுபவத்தை செய்வாங்க. பாபா 3 சொல்றாரு. திடத்தன்மை உடையவர்கள் எப்படி இருப்பாங்க? நிச்சய புத்தி உடையவங்களாக, கவலையற்றவர்களாக, நிச்சயிக்கப்பட்டது அப்படிங்கிற அனுபவம் செய்வாங்க. ஏற்கனவே பாப்தாதா முதலே சொல்லியிருக்காங்க, அதிக பொக்கிஷத்தினுடைய சேமிப்பை நம்ம செய்யறதுக்கு மன்மனாபவ என்ற மந்திரத்தினுடைய ஒரு சாதனத்தை நீங்க தன்னுடையதாக ஆக்கணும். மன்மனாபவ என்ற மந்திரம், जिससे सदा बाबा के साथ और पास रहने का स्वतः का अनुभव होगा. இந்த மந்திரம் என்ன பண்ணுது? மந்திரத்தோட ஒரு மிஷின், யந்திரம், சதா பாபாவுடன், பாபா கூடவே இருப்பதற்கான அனுபவத்தை ஏற்படுத்துது. மன்மனாபவ என்ற மந்திரம். பாஸ் ஹோனாகி ஹே 3 ரூப் கே பாஸ். அடுத்து 3 விதத்தில் பாஸ் ஆகணும். ஏகே பாஸ் ரெஹனா. ஒன்று, பாபா கூட இருக்கணும். பாஸ்னா பாபாவுடன். தூசரா ஜோ பீத்தா சோ பாஸ். என்ன முடிஞ்சுதோ அதுக்கு அதை பாஸ் பண்ணிடணும். தீசரா பாஸ் பாஸ் வித் ஆனர் ஹோனா. 3வது வெற்றி அடைந்து காட்டணும், பாஸ் ஆகி காட்டணும். அகர் 3 பாஸே आप सबको राज्य अधिकारी बनने की ஃபுல் பாஸ். இந்த 3 பாஸ் ஆயிட்டோம்னா, இந்த 3லையும் பாஸ் ஆயிட்டோம்னா பாபா சொல்கிறாங்க, உங்கள் அனைவருக்கும் ராஜ்ய அதிகாரி ஆகுவதில் ஃபுல் பாஸ். நீங்கள் அப்போது உங்களை நீங்கள் சோதனை பண்ணுறது ரொம்ப அவசியங்கிறார் பாபா. अपने मन की आवाज़ क्या रही है? अभी तो समय की पुकार, भक्तों की पुकार. பாருங்க, பாபா சொல்றார், நேரத்தின் கூப்பாடு இப்போ என்ன சொல்லுது தெரியுமா? பக்தர்களின் அழைப்பு எப்படி உங்களை அழைக்குது தெரியுமா? உங்களுடைய மனதினுடைய சப்தம் என்ன வெளிவருது? அபி அபி சம்பன்ன அபி அபி சமான் பண்ணாகி ஹே. சம்பன்னமாகணும், நிறைச்சிக்கணும், சமானாகணும். பனேங்கே சோச்சேங்கே கரேங்கே நை. இதெல்லாம் ஆயிடும் பாபா, யோசிப்போம் பாபா, செஞ்சிருவேன் பாபா, அப்படி இல்லை. எவர் ரெடிக்கா பாட் பக்கா கரோ. எப்போதுமே தயார் பாபாங்கிற பாடத்தை நம்ம பக்கா பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ மேரா பாபாக்காக பியாரா பாபா மீட்டா பாபா மான்தே ஹி ஹே. எப்போதுமே மேரா பாபான்னு ஏற்றுக்கிறீங்க, பியாரா பாபா அன்பான பாபான்னு ஏற்றுக்கிறீங்க, மீட்டா பாபான்னு ஏற்றுக்கிறீங்க. तो जो प्यारा होता उसके समान बनना मुश्किल नहीं होता. அப்போ
அப்போ அன்பானவர் அவருக்கு சமானம் ஆகிறதுல என்ன கஷ்டம் இருக்குமா என்ன? எப்படி கஷ்டம் வர முடியும்? ஆகவே பாப்தாதா பார்க்குறார், சமயத்தின்படி தடைகளும் வருது குழந்தைங்களுக்கு. தடைகள் வருது. सबके पास प्रसिद्ध शब्द ही जानते हैं, अनुभवी हैं, वो है मेपन। इसलिए बाप दादा ने पहले भी कहा, जब मैं शब्द बोलते हो सिर्फ ये नहीं बोलो मैं आत्मा। முதலே பாபா தலைப்புல சொன்னாங்களே, நான்கிற சப்தம், அந்த நான்கிற வாழை எரிச்சிடுங்கன்னு. தடை வரத்துக்கு மெயின் காரணம் நான் குழந்தைங்க சொல்கிறாங்கங்கிறார். அந்த நான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு முன்பு, நான் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு பிறகு நான் ஆத்மா அப்படிங்கிறதை இணைக்கணும். இந்த சப்தத்தை இணைச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் பாஸ். பாடி கான்ஷியஸ் உங்களை ஒன்றுமே அசைக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் சோல் கான்ஷியஸ்க்கு வந்துட்டீங்கிறார் பாபா. எவ்வளோ ஈஸியாக பாபா சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள். அன்பானவருக்கு சமமாக ஆகிறது ஒன்றும் சிரமம் இல்லைங்கிறார் பாபா. ஆக இந்த நேரம் நான்கிற வாழை எரிச்சிட்டு நீங்கள் நேரத்தை ரொம்ப சமீபத்தில் நீங்கள் கொண்டு வரணும். பாபாவுக்கு சமானாகணும், சம்பன்னமாகணும். அது மட்டும் இல்லை, சமாப்திக்கான நேரத்தை நீங்கள் தான் கொண்டு வர வேண்டும். பெரிய பொறுப்பை பாபா நமக்கு கொடுத்துருக்காங்க. வரதானம், स्वयं की सर्व कमजोरियों को दान की विधि से समाप्त करने वाले दाता विधाता भव. தன்னுடைய அனைத்து பலகீனங்களையும் தானம் செய்யும் விதியின் மூலமாக அழிக்கக்கூடிய வள்ளலாக மற்றும் விதாதா பாக்கியத்தை வழங்கக்கூடியவராக ஆகுங்கள். भक्ति में ये नियम होता है कि जब कोई वस्तु की कमी होती है तो कहते हैं दान करो. பக்தி மார்க்கத்தில் ஏதாவது ஒரு குறை நமக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னா, எதில் நமக்கு தட்டுப்பாடு வருது, குறை வருதோ அந்த பொருளை தானம் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா தானம் செய்யப்பட்ட பொருள் என்னாகும், விருத்தி ஆகும். दान करने से दान देना लेना हो जाता. தானம் செய்வதால் என்ன ஆகுது, கொடுத்தல் என்றாலே பெறுதலாகும். तो किसी भी कमजोरी की समाप्त करने लिए दाता और विधाता बनो. எந்த ஒரு பலகீனத்தை நீங்கள் அழிப்பதற்காக முதல்ல நீங்கள் வள்ளல் ஆகுங்க. ரெண்டாவது வழங்குபவர் ஆகுங்க. பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுங்க. यदि आप औरों को बाप का गसाना देने के निमित्त सहारा बनेंगे, कमजोरियों को किनारा स्वतः हो जाएंगे. பாபாவோட ஞான பொக்கிஷத்தை நீங்கள் கொடுக்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலகீனங்கள்லாம் தானாகவே சமாப்தியாகிவிடும். நீங்கள் உங்களுடைய வள்ளல் தன்மை மற்றும் கொடுக்கக்கூடிய நேச்சர் மூலமாக பாக்கியத்தை வழங்கக்கூடிய சக்திசாலி சன்ஸ்காரத்தை எமர்ஜ் பண்ணுங்க. அப்போ பலகீனமான சன்ஸ்காரம் தானாகவே அழிந்துவிடும். ஸ்லோகன், अपनी श्रेष्ठ भाग्य के गुण गाते रहो, कमजोरियों को नहीं. உங்களுடைய சிரேஷ்ட பாக்கியம், அதாவது பாபா கிடைச்ச பிற்பாடு என்னெல்லாம் குணங்கள் உங்களுக்கு வந்திருக்கு அந்த மகிமை பாடுங்க. உங்களை பற்றி பலகீனத்தை பாடாதீங்க, குறைய பற்றி பாடாதீங்க, நோயை பற்றி பாட வேணாங்கிறார். குணத்தை பற்றி, பாக்கியத்தின் குணத்தை பற்றி பாடிட்டே இருங்க. இன்னைக்கு அவ்யக்த இஷாரா, பரமாத்மா அன்பினுடைய அனுபவி நம்ம ஆகணும். எவ்வளோ அன்பு ஏற்படுது, அந்த அளவுக்கு அந்த அன்பு ரொம்ப நல்லா ஆக்குது நம்மளை. जिससे प्यार होता उसको जो अच्छा लगता वही किया जाता. அன்பானவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தான் அன்பானவங்க செய்வாங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அன்பானவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நம்ம செய்வோம். तो बाबा को बच्चों का अपसेट होना अच्छा नहीं लगता. அந்த மாரி பாபாவுக்கு குழந்தைங்க அப்செட் ஆகிறது பிடிக்காது. इसलिए कभी भी ये नहीं कहो क्या करे. ஒரு பொழுது இப்படி சொல்லாதீங்க, என்ன பண்ணுறது பாபா, நானும் முயற்சி பண்ணுறேன் முடியல, அப்படி சொல்லாதீங்க.
बात ही ऐसी थी इसलिए अपसेट हो गए. விஷயம் அப்படி இருந்தது பாபா, உங்களுக்கு என்ன தெரியும், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. अगर बात अपसेट की आती भी है तो आप अपसेट स्थिति में नहीं आओ. விஷயம் அப்செட் ஆகிற மாதிரியே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் அப்செட் ஸ்திதியை கொண்டு வராதீங்க. दिल से बाबा कहो और उसी प्यार में समा जाओ. மனசால உள்ளத்தால் பாபான்னு சொல்லுங்க, அவருடைய அன்பில் அப்படியே மூழ்கிடுங்க. மற்றபடி அப்செட் ஆகக்கூடாது. அன்பானவருக்கு அப்செட் ஆனால் பிடிக்காது. அப்போ அவருக்கு எது பிடிக்காதோ அது நமக்கும் பிடிக்கக்கூடாது. அவருக்கு எதுக்கு பிடிக்குதோ அதுதான் நமக்கும் பிடிக்கணும். அடுத்து இன்றைய தாரணைக்கான குணம் ரியலைசேஷன் பவர். உணரும் சக்தி, தன்னை உணரும் சக்தி மூலமாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நான் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆத்மா, மன்னிக்கும் ஆத்மா, மன்னிப்பை கொடுக்கும் ஆத்மா. ஏதாவது நான் தவறு செஞ்சால் நான் மன்னிக்கிறேன், மன்னிப்பு வாங்குறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தன்னுடைய சூக்ஷ்மமான குறைகளை மாற்றுவதற்காக நான் மன்னிக்கும் தன்மையுடையவனாக இருக்கிறேன், மன்னிப்பு கொடுக்குறேன், மன்னிப்பை அடையிறேன். மன்னிக்கும் ஸ்திதியால் நான் டபுள் லைட் ஆகிறேன். நானும் மன்னிப்பு கொடுக்குறேன், எல்லாருக்கிட்டேருந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படின்ட்டு நம்ம பறக்கும் கலை லைட், டபுள் லைட்டோட அந்த ஸ்திதியில் இருந்து பறக்கும் கலையின் அனுபவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து 24ஆம் தேதி தாதிஜியினுடைய ப்ராக்டிஸ். தாதி எப்படி அனுபவம் செஞ்சாங்க. ஆத்மிக் சக்திக்கா தான் தேனே வாலி புண்ணியாத்மா. ஆன்மீக சக்தியை தானம் செய்யக்கூடிய புண்ணிய ஆத்மாவாக தாதிஜி இருந்தாங்க. தாதிஜி எப்போதுமே சொல்லுவாங்களாம், நான் அனைவருக்கும் ஆத்மீக சக்தியை தானமாக செய்கிறேன். மீன்ஸ் யோகாவில் ஆத்ம சக்தியை நான் எல்லாருக்கும் தானம் பண்ணுறேன். தானம் செய்வது என்றால் புண்ணியாத்மா ஆகுவதாகும். தாதி சொல்கிறாங்க, நான் என்னுடைய கண்களால் ஆன்மீகத்தினுடைய சக்தியினால் புண்ணியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு தாதி நினைப்பாங்களாம். நான் முஜே தேனா சீக்னா ஹே, நான் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும்னு தாதி நினைப்பாங்களாம். मैं ये न सोचो कि ये मुझे दे, मैं दाता हूँ. தாதி ஒரு நாள் அப்படி நினச்சதே இல்லையா, அவங்க கொடுக்கட்டும் எனக்கு அப்படி நினச்சது இல்லையா. நான் வள்ளல், நான் கொடுக்கணும். ஜித்தனா மே தூங்கி உத்தனா மேரா மகத்துவ. நான் எவ்வளோ கொடுக்குறேனோ நான் கொடுக்க கொடுக்க எனக்கு மகத்துவம். एक एक को रूहानियत देना, शीतलता देना, ये देना ही मेरी महानता. நான் ஆன்மீகத்தின் சக்தி கொடுக்கணும், குளிர்ச்சியின் சக்தி கொடுக்கணும், அன்பின் சக்தி கொடுக்கணும், மரியாதையின் சக்தி கொடுக்கணும். இதுதான் என்னுடைய மகான் தன்மைன்னு தாதி நினைப்பாங்களாம். ऐसा नहीं मैं इसे इतना स्नेह देती फिर भी ये मेरी ग्लानि करता. நான் இவங்களுக்கு இவ்வளோ அன்பு கொடுத்தேனே, இவங்க என்னை இவ்வளோ நிந்திக்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்க, திட்டுறாங்க. அப்படி தாதி ஒரு நாளும் நினச்சதே இல்லை. मैं हमेशा समझती हूँ हर एक मेरा मास्टर है. நான் எப்போதுமே இப்படி தான் நினைக்கிறேன், எல்லாரும் ஒவ்வொருவரும் என்னுடைய மாஸ்டர். मैं हर एक से सीखती हूँ. நான் அனைவரிடமிருந்தும் கற்றுக்கொள்கின்றேன். மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. நான் எல்லார்கிட்ட இருந்தும் கற்றுக்கொள்கின்றேன். ஜப் தக் ஜீனா தப் தக் முஜே சீக்னா. தாதியோட ஸ்லோகன் இதுதான். எதுவரை வாழ்கின்றேனோ அதுவரை நான் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். தாதி அப்படி மகான் விஷயத்தை கடைப்பிடிச்சாங்க. அதுமாரி நாமளும், நான் இவங்கள்ட்ட இவ்வளோ அன்பாக இருந்தேன், இவ்வளோ நம்பினேன், இவங்களை
இவங்க மேலே இவ்வளோ மரியாதை மதிப்பு வச்சுருந்தேன், இவங்களே இப்படி செஞ்சுட்டாங்க எனக்கு. அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நான் கொடுக்க வேண்டும், தாதி போல் நான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சங்கல்பத்தை நம்ம இன்று முதல் எடுத்துக்கொள்வோம். ஓம் சாந்தி.